السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை 3 தடவை ஓதுவோம். இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் பல வருடமாக கேட்டும் நமக்கு தராததை அல்லாஹ் தருவான். நம்முடைய துஆக்கள் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லையா? இந்த திக்ரை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பான். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்முல் அலம் என்று சொல்லப்படக்கூடிய, நாம் இந்த வார்த்தையை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகின்றான் என்று இமாம்களினால் கூறப்படக்கூடிய இந்த இஸ்முல் அலம், இந்த வார்த்தை உள்ளடக்கிய ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த திக்ரை ஓதுவோம். என்ன திக்ர் என்றால், அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மீண்டும் ஒரு முறை இந்த திக்ரை நான் ஓதுகின்றேன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இந்த திக்ரனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வே, வணக்கத்திற்கு தகுதியானவன், நீயே கொடுப்பதில் மகத்தானவன், வானங்களையும் பூமியையும் நீதான் படைத்தான், மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய ஸலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த அற்புதமான திக்ரை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். ஓரிரு நாட்கள் ஓதாமல் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் வரை ஓதுவோம். நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.